ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அம்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சில் சொந்தமாக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் இன்ஜினியரிங்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவோம். அது எல்லாத்தோட லிங்க்கும் வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணுவோம். அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரவுண்ட் 3ல் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரில, இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல் இருந்தாங்க அப்படின்னா அந்த பசங்களை நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டுக்கலாம். அப்படி முடியாத பட்சத்துக்கு நீங்கள் எப்போ வேணால் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கிறோம். நாம் சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுத்த ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே நாட் அலாட்டட் வரல. அதாவது நாட் அலாட்டட்னு வந்துருச்சுன்னா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 பசங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த சான்ஸ் இருக்குது. சரியா, அடுத்த ரவுண்டில் கூட நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்த வாய்ப்பு இருந்துச்சு. ஆனால் ரவுண்ட் 3 பசங்களுக்கு அடுத்த வாய்ப்பு இல்லை. அதனால் தயவு செய்து சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோடய லாபத்துக்கோ இல்லை எதுக்காகவும் நான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து நம்ம வந்து வாப்பா என்கிட்ட வந்து போடுங்கப்பா அப்படின்னு நான் சொல்ல கிடையாது. உங்களோட நலனுக்காக தான். சரியா, எந்த வித பெய்டும் நம்ம வாங்குறது கிடையாது. சரியா, அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எனக்கு நீங்கள் கால் பண்ண வேணாம், எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்காக நான் சாய்ஸ் ஃபில்லிங் நான் வந்து போட்டு கொடுக்குறேன். அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து காலேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஒரு டவுட் இருக்கும். என்ன டவுட் இருக்கும் அப்படின்னா, என்னோட மார்க் வந்து ரொம்ப லோ, எனக்கு காலேஜெல்லாம் கிடைக்குமா, எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். சரியா, ஏன் இதை நீங்கள் பாருங்கள் நான் சொல்கிறேன் வரேன் அப்படின்னா, உங்களுக்குள்ளே ஒரு தைரியம் வரும். சரியா, நம்ம ரவுண்ட் 2ல் அதாவது ரவுண்ட் 3ல் நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு குழப்பம் இருக்கும். இங்கே பாருங்கள், இவர் வந்து 125, இது வந்து லாஸ்ட் இயரில் நடந்த, அதாவது ரவுண்ட் 3க்கு அப்புறம் ரவுண்ட் 3க்கு அப்புறம் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர் லிஸ்ட்டு விடுவாங்க. சரியா, அந்த லிஸ்ட்டில் இருந்து தான் நம்ம என்னாச்சு பார்த்தா இப்போ பார்த்துட்ருக்கோம். 125.5 இருக்குது. சரியா, இவருக்கும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் மேலே இருக்காங்க பாருங்கள், ஏஐடிஎஸ் கிடச்சிருக்கு. அதனால் எல்லா பேத்துக்குமே வாய்ப்புகள் வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் இப்போ முக்கியமான ஒரு அதிர்ச்சி சம்பவம் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜில் பாருங்கள், அதாவது என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பேஜில் அக்ரிகேட் மார்க் கொடுத்துருக்காங்களா, எங்கே ரவுண்ட் 3க்கு. இதெல்லாம் வந்து ரவுண்ட் 3ல் நடந்தது. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட் வந்து 190.5 எடுத்தவர் எங்கே வந்து காலேஜ் வந்து அக்செப்ட் பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா, ரவுண்ட் 3ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணியிருக்காரு. அப்படின்னா அவர் ரவுண்டு 1ல் கிடச்சி அதுக்கப்புறம் அதையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு டிக்ளைன் பண்ணிவிட்டு ரவுண்ட் 2க்கு வந்துட்டு ரவுண்ட் 2வையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எங்கே வந்திருக்காரு, ரவுண்டு 3க்கு வந்து காலேஜ் வந்து எடுத்திருக்காரு. சரியா, அப்போ எந்த மாதிரி அவர் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் கொடுத்து பண்ணியிருப்பாருன்னு சொல்லி பார்த்துங்க. இதே மாதிரி தான் நிறையா பேர், சரியா, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த வருஷமும் அதாவது 3rd ரவுண்டு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ இங்கே நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா, எந்த நம்பர் வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது ரவுண்டு 2லேருந்து ரவுண்ட் 3க்கு லாஸ்ட் இயர் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்கன்னா 142 கட் ஆஃப் வரைக்கும் தான் என்னாச்சு பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரும் இருந்துச்சு. சரியா, அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து நமக்கு 142 கட் ஆஃப் தான் இருக்குது. அப்போ லாஸ்ட் இயர் வந்து எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம பார்க்கலாம். ஏன்னா வருஷம் இது நடக்கும். இந்த மாதிரி நம்ம நடக்கக்கூடாதுன்னு தான் நம்ம எப்போயுமே வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம். ஆனால் இது வந்து கேட்குறதே இல்லை. இந்த மாதிரி நமக்கு பசங்க வந்து எப்போயுமே பண்ணுவாங்க. சரியா, அதாவது மொதல் ரவுண்ட்லேருந்து அடுத்த ரவுண்டு வந்து என்னாச்சு பார்த்திங்கன்னா, நம்ம அதை 3rd ரவுண்டில் உட்காந்துட்ருப்போம். 3rd ரவுண்டில் உட்காந்துட்டு இருக்க நேரத்தில் ஏற்கனவே நம்ம வந்து காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதா, நல்ல காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதான்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். இதில் அதாவது முடிஞ்சு போன ரவுண்ட்லேருந்து வந்து நமக்கு போட்டியா, ஏன்னா ரூல்ஸ் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. சரியா, நீங்கள் ரவுண்ட் 3ல் இருந்தாலும் சரி, ஆனால் அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அப்போ இங்கே பாருங்கள், அதாவது எத்தனாவது நம்பர் வரைக்கும் அப்படின்னா 1362. சரியா, லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1362 பேர் முன்னாடி. சரியா, ஃபஸ்ட் ரவுண்டு செகண்ட் ரவுண்டு இருந்து முன்னாடி வந்து நமக்கு ஜாயின் பண்ணியிருக்காங்க இந்த ரவுண்டுக்கு. இதே மாதிரி தான் இந்த வருஷமும் பண்ணுவாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு போட்டி வந்து இன்னமும் கடுமையாக நமக்கு வரதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரியா, அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட் உங்கள் லைஃப்பில். சரியா, அதனால் தயவுசெய்து உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு கொடுக்குறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க, நெட் சென்டரை போய் நம்பி நீங்கள் போட வேணாம். தயவுசெய்து சொல்கிறேன், நெட் சென்டரை போய் நம்பி நீங்கள் போட வேணாம். நெட்
நெட் சென்டரில் இருக்கவங்க நீங்கள் எழுதி கொடுத்தீங்க அப்படின்னா அதை அப்படியே நம்ம போட்டு கொடுத்துருவாங்க. சரியா? ஒரு ஐடியா பண்ணி போட தெரியாது அவங்களுக்கு. அதனால் ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 பசங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஹெல்ப்புக்கு கூப்பிடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள். நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்குறேன். சரியா? அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளே தொடர்பு கொள்ளலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.